ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜமுனாஸ் குக்கிங் டைரிஸ். இன்றைக்கி சிம்பிளாக ஒரு ஸ்வீட் போலி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மைதா இல்லாமல் கோதுமை மாவும் வாழைப்பழமும் வச்சு தான் செய்ய போகிறேன். இது ரொம்ப டேஸ்டியும் ஹெல்த்தியும் கூட. காலையிலே டிஃபனுக்கு கூட இதை ப்ரிஃபர் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கு 1 கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் கலருக்காக சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து மாவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நிறைய பேருக்கு செய்கிற மாதிரி இருந்தால் அதுக்கு ஏற்ற மாதிரி மாவையும் மற்ற இன்க்ரீடியன்ட்ஸையும் கூட சேர்த்துக்கோங்க. மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப மாவு கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் இலக்கமாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு மேலே காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக இதில் கொஞ்சம் மேலே எண்ணெயை விட்டு மூடி போட்டு வச்சுடுங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுக்கு உள்ளே வைக்க பூரணத்தை ரெடி பண்ணிக்கலாம். 2 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த வாழைப்பழம்னாலும் எடுத்துக்கலாம். பூம்பழம், இலக்கிப்பழம், செவ்வாழைப்பழம் எந்த பழம் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. இதை ஒரு ஃபோக் வச்சு குழைய எடுத்துக்கோங்க. ஒரு தவாவில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவையை சேர்த்து வறுத்துக்கலாம். அப்புறம் நம்ம ரெடி பண்ண வாழைப்பழத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ரவைக்கு நான் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ரவை கொஞ்சம் வெந்ததும் இதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் வெல்லம், கருப்பட்டி வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு அரை கப் அளவுக்கு துருவன தேங்காய், 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1 சிட்டிகை உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பூரணம் இந்த அளவு பதம் வந்ததும் ஆற வச்சுட்டு அதை உருண்டை பிடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஊற விட்ட கோதுமை மாவை உருண்டை பிடிச்சு எடுத்துக்கலாம். 1 கப் மாவுக்கு எனக்கு ஒரு 5 உருண்டை வந்திருக்கு. இப்போ நான் எண்ணெய் கவர் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட வாழை இலை இருந்தால் அதை கூட எடுத்துக்கோங்க. கவரில் கொஞ்சம் எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு கோதுமை மாவு உருண்டையை இந்த மாதிரி கையிலே தட்டி பூரண உருண்டையை உள்ளே வச்சு நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். எக்ஸஸாக இருக்கிற மாவை எடுத்துருங்க. கையிலேயே மாவை தின்னாக தட்டி எடுத்துக்கோங்க. உள்ளே வச்ச பூரணம் வெளியே வராத அளவுக்கு தட்டி எடுத்துருங்க. ஒரு தவாவில் எண்ணெய் விட்டு 2 பக்கமும் நல்லா வெந்து வரும் வரைக்கும் திருப்பி போட்டு எடுத்துருங்க. அவ்வளோதான், இப்போ ஸ்வீட் போலி ரெடி. இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.